ஓனால் மணவரை ஓரவும் வைதேகி காத்திருந்தாளே என் தேவி வைதேகி காத்திருந்தாளே என் தேவி வைதேகி காத்திருந்தாளே வைதேகி காத்திருந்தாளே என் தேவி வைதேகி காத்திருந்தாள் மையிட்ட கண்ணோடு மான் விளையாடே வைதேகி காத்திருந்தாளே என் தேவி வைதேகி காத்திருந்தாளே என் தேவி வைதேகி காத்திருந்தாளே வசனத்தில் ஓனால் மணவரை ஓரவும் வைதேகி காத்திருந்தாளே என் தேவி வைதேகி காத்திருந்தாளே என் தேவி வைதேகி காத்திருந்தாளே. சபையோருக்கு அன்பழக்கம் இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருந்த காய் கவர்ந்தது. வள்ளுவரின் பொருள் கேட்ப நான் யார்? இதுதான் பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டு மன்னருக்கு மனைவியாக மனோரஞ்சிதம் என்ற பெயர் பற்றி எவ்விதம் குறையில்லாமல் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக காவலா ஆமா வணக்கம்டா. கொண்டாடி கொடுத்தாங்க இது மாதிரி ஆக மாட்டேன். நான் எட்டு போய் எங்க ஆஸ்பத்திரிலாம் பாக்குறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. இது மாதிரினா எது மாதிரி அம்மாக்குறாங்களா இதை பார்த்தா பொறாமப்படுறேன். நான் டிஎம்ஸ் கூட பண்ணிக்கினேன். எனக்கு பொம்பளைக்கு பண்ணமா நீ என்ன பண்றதுக்கு எங்க கூட்டு போன? ஆஸ்பத்திரிக்கு போய் நான் டிஎம்ஸ் பண்ணி விடுன்னு கேட்டேன். இல்ல அம்மாவை எது மாதிரி ஆகிறதுக்கு எங்க கூட்டு போனேன்? ஆஸ்பத்திரிக்கா? யார உங்க மனைவிய எது மாதிரி ஆகிறதுக்கு? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லைண்ணா. அந்த மாதிரி ஆகிறதா நீ என்கிட்ட தர கூடாது. அதுலண்ணா சித்த மருத்துவம் நம்ம கிட்ட கை தேர்ந்தாலும் நானு மூலிகை மருந்து நிறைய கொடுத்து பதில் சொல்றேன். தப்பா நினைக்காதண்ணா. நல்லா முடியலடா. என்னால ஒண்ணுமே முடியலடா. நிக்க முடியல, குனிய முடியல. எங்கடா என்னுடைய அன்பு மனைவி மனோரஞ்சன் வந்து அம்மா எதிர்பார்த்துக்கிறாங்க. உங்களை பாக்குறப்ப நாட்டு மக்கள் தான் கேட்கிறாரு, என்ன பார்க்க மாட்டாரு. நான் எப்படிங்கிறேன் 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். வாழ்க வாழ்க. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன்
உன்னை மணப்பதற்கு மணப்படைத்தே மங்கள நீரவும் முறை கொடிக்கே கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டியே மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனப்படைத்தேன் குன்றாத வளமும் குணமாகாத கொள்கை இறைவன் அருளை என்னுடைய அருளை இருடு வாழ்க வாழ்க என்று கணவன் மனைவியாக இருவரிலும் வாழ்ந்து வந்தோம். எத்தனையோ நாட்களாக எத்தனையோ வருடம் கழித்து விட்டது. நமக்கு ஒரு பிள்ளை பேர் இல்லையே என்று வருத்தப்பட்டு அதோட ஆண்டு யதாட்சியத்தினால் அழகான குழந்தை 9 மாதங்களாக உன்னை பார்த்தது இருந்து அந்த பழைய நினைவே வருகின்றது. அப்படியா? எப்பொழுதும் எனக்கு நீ ஒரு குழந்தை போல் தானே நாம் இருவரும் சந்தோஷமாகவே இருக்கிறோம். அதன் பிறகு பல கருத்துக்களை உனக்கு எடுத்துரைக்கப் போகின்றேன். கருத்தா? என்ன கருத்து? நாம் சந்தோஷமாக இருக்க கொண்டிருக்கிறோம். அப்படியா? பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராஜாவின் கோவை நாடி முன்பக்கம் என்ன பாட முடியும் நிறை மாதங்கள் ஏனென்றால் கொஞ்சம் ஏனென்றால் உன்னை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த தளம் சந்தோஷப்படுத்த வேண்டும். சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு சந்தோஷத்துக்காக உன்னை நான் பாட. அப்படியா? ஏனென்றால்
உங்களுடைய குரலை கேட்கிறேன் நான் ஆனந்தப்பட வேண்டும். மூச்சு வாங்க. இருப்பினும் உனக்கு சீமந்தம் செய்ய வேண்டும். 9வது அழைக்காமல் செய்ய வேண்டும். அதற்காக நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். நான் முடிவெடுக்கிறேன். என்னுடைய அன்பு மனைவியோ மனோரஞ்சிதம் தலைப்பிரசவம் தாய் வீட்டுக்காரெல்லாம் வர வேண்டும். தாய் வீட்டுக்காரெல்லாம் வந்து இந்த 9வது மாதத்திலே அழகு சீமந்தம் செய்ய வேண்டும். வளைகாப்பு செய்ய வேண்டும். அதற்காக நாடெங்கும் தண்டாரமாக தெரிவிக்கிறேன். எல்லாம் சொல்லிடுறேன், சொந்த மகன் சொல்லிடுறேன், அவங்க தாய் வீட்டுக்கு சொல்லிடுறேன். மாயிரம் வரணும் மகனை கலந்தும் மேல வாத்தியம் மத்தாபுலம் ஆணைக்கு விழுகிறோம். தாம் 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 என்று விழுக வேண்டும். அதே கோலாகலமா இருக்கிற மாதிரி இருப்பினும் எனது அமைச்சர் இந்த நாட்டுக்கு ஒரு முதுகு எலும்பாகவே இருக்கின்றார் அமைச்சர். என்னுடைய அமைச்சர்